ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு எண்ணெயில் தாளிப்பு மசாலா போட்டுட்டு ஒரு கத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அதை வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா குயிக்காக வதங்கும். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கூடவே டொமேட்டோஸ் தக்காளியும் போட்டுட்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே எடுத்து வச்ச சிக்கனை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வேக வச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க தேவையில்லை.